கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு 3வது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் பணியை புறக்கணித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் ஃபெலிக்ஸ் உதயராஜன் தலைமையில் இடைநிலை ஆசிரியர்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கை 311 நிறைவேற்ற கோரி சம வேலைக்கு சம ஊதியம், ஒரே பணி ஒரே பதவி, ஊதிய உயர்வு பெறும் வரை ஓய மாட்டோம் என பல்வேறு பதாகைகளை கையில் ஏந்தி இடைநிலை ஆசிரியர்கள் 3வது நாளாக 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து லேன்ஸ்ராக் காட்சி முனைக்கு செல்லும் 5 கிலோமீட்டர் சாலை வனப்பகுதியில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் வீசி எறியும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை குன்னூர் வனசரக ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையும் அவிரா அறக்கட்டளை நிறுவனர் ஐஸ்வர்யா தேவ் மற்றும் கோவை BSG கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது குன்னூர் வனவர்கள் மற்றும் வன காப்பாளர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு குப்பைகளை அப்புறப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் இடைநிலை பதிவு ஆசிரியர் இயக்கத்தின் சார்பில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 70க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கரிமலைப்பாடி பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி பத்மா தனியார் கடன் நிறுவனத்தில் கடன் பெற்று அவர் தன்னுடைய சூழ்நிலை காரணமாக கட்ட முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தனியார் கடன் நிதி நிறுவன ஊழியர்கள் இழிவான பேச்சால் பேசியுள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பத்மா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி ராமஜெயம் என்ற விவசாயி தன்னைத்தானே இரும்பு சங்கிலியில் பூட்டிக்கொண்டு முகத்தில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு காவல்துறை வட்டாட்சியரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ATC பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நீலகிரி மாவட்ட தலைவரும் உதகை சட்டமன்ற உறுப்பினருமான கணேசன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய மாநில பொதுச் செயலாளர் நாகராஜ், கடந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 3700 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தை சேர்ந்த 5 மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சரும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களும் இந்த விசைத்தறி தொழிலை நம்பிய சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் இருந்து வருகின்றனர். இதனிடையே மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர ஜவுளி உற்பத்தி தொழில் செய்து வருபவர்களுக்கு MSME 43 BF என்ற சட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி எடப்பாடி வட்டாரத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக 2 நாட்கள் அடையாளமாக ஜவுளி உற்பத்தி நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மத்திய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிறு குறு மற்றும் நடுத்தர ஜவுளி உற்பத்தியாளர் கோரிக்கையும் முன்வைத்தனர். சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நமனசமுத்திரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் மாவட்ட தலைவர் ராமசுப்ரராம் தலைமையில் தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்தும் படகுகளையும் பொருட்களையும் சேதப்படுத்தி வரும் இலங்கை அரசை கண்டித்தும் மீனவர்களை கண்டுகொள்ளாத மோடி அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 20க்கும் மேற்பட்டோர் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசையும் பாரத பிரதமர் மோடியையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.